யாரா அவன்? பிகில பாக்கெட்ல மேல பாதி கீழே பாதி வச்சிருக்கான். கீழே விழுந்துறாரு. கிறுக்கா பிடிச்சு போச்சு உனக்கு. இவன் அவனா இருப்பானோ? உங்க ஊர்ல இதுக்கு பேரு பிகிலா? எங்க ஊர்ல இந்த மாதிரி பொருளை நான் பார்த்தே இல்லப்பா. இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது எப்படி வேணாலும் இருந்து போட்டோம். நான் வரட்டா? எங்க போற? ஏயா போகும்போது அவசர குணம் முடிச்ச மாதிரி எங்க போறீங்க கேக்குறீங்க? அசிங்கமா இல்ல? சோ போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. அப்ப வரும்போது எங்க இருந்து வருவே? ஆஹா, இவன் அவனே தான்ப்பா. அது சரி, ஆஹான்னா என்ன அர்த்தம்? ஆகான்னா ஆகா ஆகா ஆகா. நான் கடைக்கு போறேன். என்ன வாங்க போற? கடலை மாவு வாங்க. கடலை மாவு வாங்க கடைக்கு போறியா இல்ல கடைக்கு போய் கடலை மாவு வாங்குவியா? கடைக்கு போய் தான் கடலை மாவு வாங்குவாங்க. கடலை மாவு வாங்க கடைக்கு போக கூடாதா? ஐயா சாமி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆள விடு. அப்போ எனக்கு வேலை இல்ல, வெட்டி போயல நானு. உன்ன போய் அப்படி எல்லாம் சொல்லுவானாப்பா? அப்படின்னா இந்த ஆள சொன்னியா? அவரை போய் நான் எதுக்கு சொல்றேன்? என்ன பிரச்சனை தம்பி? என்ன பிரச்சனை தம்பி? என்ன பிரச்சனை தம்பி? அந்த வெட்டி பையன் சொன்னல அது. வெட்டி பையல பிரச்சனை தம்பி. வெட்டி பையன் என்னதானே சொன்ன தம்பி? ஐயா திருப்பி திருப்பி என்ன என்னன்னு இருந்தா எப்படி? உன்ன போய் நான் அப்படி சொல்லுவானாப்பா? இருக்கிறது நாம ரெண்டு பேரு. வெட்டி பையனா இல்லன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ தான் அர்த்தம். என்ன சொன்ன? வெட்டித்தனமா பேசுற, வெட்டிட்டு பேசுறியா? அவசரப்படாதயா, தேர இழுத்து தெருவுல விட்டு போறான். இங்க வர கை வேற நடக்குது, சொன்னா கேளு. தவறு இவரி மேல விழுந்தா அநியாயமா ஒரு உசுறு போயிருமியா? நிப்பாட்டு. கொண்டா கை நடக்குது, கொண்டா என்ன கொடு, என்ன கொடு, என்ன கொடு, என்ன கொடு, என்ன கொடு. வான் செண்டால பைய முதல் தடவை சந்திச்சதுக்கு கேவலம் இந்த அருவா கிட்ட மாட்டி விட்டு போயிட்டானே. என்னமா இது? என்னைக்கு இல்லாம வெள்ளச்சாமி ஐயரும் பாட்டு பாடின்னு இருக்கிறாங்க. பாட்டு பாடிட்டு இருந்தாளா? நானும் கூட எசப்பாட்டு பாடிட்டு வந்தேனுங்கம்மா. நல்லா இருக்கு போடி. என்னமோ அவளும் பாட்டு பாடினாளா, இவ்வளவு எதிர்பாட்டு பாடினாளா, பெருசா ஆள. வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய், புடலங்காய், கோசு. என்னன்னா யார் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியும். சரி பட என்ன கை வாங்குற? குண்டு கத்திரிக்காய் பிஞ்சா இருக்கேன்னு பாத்துட்டு இருக்கேன். ஆமாண்டி, என்ன கத்திரிக்காய்? எனக்கு கூட கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு 1/2 கிலோ சேர்த்து வாங்கல. பண்ணலாமே. சுச்சு கத்திரிக்காய் வேண்டாம். ஆமா மாமி, பாவக்காய் வாங்கி நைஸா நறுக்கி நெய்ல விட்டு லேசா வதக்கினா பிரமாதமா இருக்கும். பாவக்காய். சரி 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 சரி. கருணக்கிழங்கு. பயப்படுறேன். பேசாம கோவக்காய். இருக்கிற கோவத்துக்கு நீங்க கோவக்காய் சமைச்சு போட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஐயோ ஐயோ ஐயோ, காய்கறி எல்லாம் கொட்டிட்டு வேண்டாம். எடுத்தும் மோர் சாதம் தான். என்னடி ஏட்டிக்கு போயிட்டு அவன் பாட்டு பேசிட்டே இருக்க, நீ சும்மா கேட்டுட்டே இருக்கே. அவங்கள ஏத்து பேசுறானா? என்ன இது இப்படி எல்லாம் பண்ணி என்ன பண்ற? அது வந்து அவங்கள ரொம்ப ஏத்து பேசுறா. எனக்கு ரொம்ப கோவம் வருது. டேய் முதல்ல ஆத்த விட்டு வெளில போடா. மாமி என்ன மாமி சொல்றீங்க? வெளியே போடா. போ. இனிமே இந்த ஆத்து பக்கம் வந்தா காலை ஒடிச்சு கழுத்துல கட்டி போடுவேன். படவா போறேன்டி. போட்டும் என்ன? ஐயோ வாசப்படியே தாட்ட போறேன். போயேண்டா, வெளியில போ. ஒரு பெரிய தண்டனை கொடுத்தா பின்னாடி வந்து வருத்தப்படுவாண்டி. ஆமா, பின்னால வந்தா பின்னாலதான் வருத்தப்படுவான். உங்க பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஏண்டா உனக்கு வெக்கம் இல்ல? அது நமக்கு சரி சரி சரி. இந்த வருஷத்துக்கு சிறந்த நடிகர் அவார்டு உங்க 2 பேருக்கும் தான் கொடுக்க போறா. என் முன்னாடியே நடிக்க வேண்டாம். ஏன் 2 பேரும் உள்ள போங்க. இன்னைக்கு 2 பேருக்கும் வெறும் மோரஞ்சான் தான். அவார்டு கொடுத்து மோர சாதமா? அதே ஜாஸ்தி தான். போங்க. அப்போ வணக்கம். என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் உங்க புண்ணியத்துல. வண்டி எதுவும் வாடகை கிடைக்குமா? வாடகை கொடுக்கறதானே வண்டி வச்சிருக்கேன். எந்த வண்டி எடுத்துக்கண்ணே? எல்லா வண்டியும் நல்ல வண்டி தான். உனக்கு பிடிச்ச வண்டி எடுத்து போகிறேன். ஏன்னா வாடகை இப்பவே வண்டியை விடும்போது கொடுத்தா போதும் கண்ணு. வண்டிய விடும்போது கொடுத்தா போதும். வண்டிய விடும்போது கொடுத்தா போதும். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திக்கிட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரவசம் வண்டி இல்லைன்னா ரொம்ப சிரமமா இருக்குல்ல. இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? யோ, வண்டி எடுத்து 15 நாள் ஆகுது. வண்டியை விட மாட்டேன், வாடகை கொடுக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க மனுஷன? டோன்ட் டாக். போர்டுல என்ன எழுதி போட்டிருக்க? சைக்கிள் வாடகைக்கு விடப்படும். அதானே எழுதி இருக்க. என்னைக்கு வண்டி எடுக்கணும், என்னைக்கு விடணும்னு எழுதி போட்டிருக்கேன். அன்னைக்கு வண்டி எடுக்கிறப்ப வண்டியை விடுறப்ப வாடகை கொடுத்தா போகும் தானே சொன்னேன். அப்புறம் நான் எப்ப பார்த்தாலும் வண்டியை விடு, வாடகை கொடு, வண்டியை விடு, வாடகை கொடுன்னு ஊழல். வண்டி எப்பயா விட போறேன்? பணம் வர்றப்ப விடுவேன். பணம் எப்பயா வரும்? வண்டி வர்றப்ப வரும். ஓ இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் மாச கணக்கா வண்டியை கொடுக்காத. அவ்வளவு பேர் என்ன மாதிரி நானே இருக்க மாட்டேன். இந்த டயரை கொஞ்சம் மாத்தியா, ஏதாச்சும் ரிச்சா டயர் போடலாம்ல. அப்பப்ப காத்து இறங்குது. கண்மணி என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு என்னென்ன வாங்கணும்னு பாத்துட்டு இருக்கேன். எந்த ஊருக்கு போனாலும் உன் அழகை பார்த்து உன் பின்னாடி ஆம்பளைங்க சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த ஊர்ல அப்படி நடக்க விட மாட்டேன். சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாத்தா
என் மனசுக்கு நிம்மதி. முதல்ல வீட்டுக்கு தேவையானதை பத்தி பாப்போம், அப்புறமா எனக்கு என்ன வேணும்னு யோசிக்கலாம். ஏன் வீட்டுல என்ன இல்ல? அடுப்பெரிய மண்ணெண்ணெய் இல்ல. ச்சோ, நான் மேஸ்திரியை பார்த்து கூலி வாங்கி ஊத்திட்டு வந்துடுறேன். நீ போனா உடக்குதான் ஊத்திப்ப, அடுப்பெரிய ஊத்த முடியாது. நான் போய் வாங்கிட்டு வரேன். நம்ம அடுப்பறியதுக்கு இன்னைக்கு எவன் மாட்டோம். எங்களுக்கும் மண்ணெண்ணெய் வாங்கணும். மண்ணெண்ணெய் விலை கூட ஏறி போச்சாண்டி. அது மட்டுமா எல்லாமே வெளியில போயிடுச்சு. ஐயா பாக்குறத பாரு, பல்லு மட்டும் தான் வெள்ளையா இருக்கு. வாத்தியார் படம் படகோட்டியில வர்ற சரோஜா தேவி மாதிரியே ஒரு பாட்டு போறாளே. நான் என்ன செய்வேன்? இந்நேரம் என் கையில மட்டும் ஒரு வலை இருந்தா அப்படி வீசி பிடிச்சிருப்பனே. வீசி தொட்டால் பூ. யார் என்ன தொடர்றது? உன்னை விட மாட்டேன். யா இங்க என்ன பண்ற? ஓ, அத கேக்குறியா? அதோ போகுது பாரு கடல் கண்ணி, அந்த ரெண்டு குட்டிக்கு நடுவுல சலக்கு சலக்குன்னு அத கவர் பண்றேன். பொண்ணை பத்த அப்பன் முன்னாடியே பொண்ணை செட்டப் பண்றியா? பொண்ணு அப்பா 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 அப்பா. ஐயோ, பொண்ணுக்கு அப்பான்னா எனக்கு மாமாயா நீ? என்னடா சொல்ற? ஐயோ, விட்டியா என்ன ஒண்ணும் பண்ணிடாதயா. உன்னை ஒண்ணும் பண்ணாம இருக்கணும்னா எனக்கு ஒரு போட்டில் சாராயம் வாங்கி கொடு. ஏய், ஏன் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ளை பாருங்கடா. ஏய் மேஸ்திரி, பாருடா. ஏன் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ளை? ஏன் மாப்பிள்ளை? அதான் தினம் பாக்குறேன். என்ன பாக்குறியா? என்னவா? அப்ப நான் பெரிய ஆளு. கண்மணி வாமா. யார் பாரு, உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளை. பெரிய புத்திசாலி. அந்த சேவல் போட்ட முட்டை கணக்கு கரெக்டா சொல்லிட்டாங்க. மாமா வெக்கமா இருக்கு. அப்பா ஐயோ 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 ஐயோ, கைய தொட்டவுன உடம்புல இருக்கு நாடிரமெல்லாம் டைப் அடிக்குதே. நான் என்ன செய்வேன்? யமதர்மா, உன் படைப்பே படைப்பா. பாத்தியா, மனுஷனை படைக்கிறது யமன் எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டாங்க. எல்லாம் உன் ஆசீர்வாதம் மாமா. விஷயத்துக்கு வாங்க. என்ன மாமா? என் கண்ணையிட உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதில் ஆனந்த கண்ணீர் இருக்கிற கண்ணீர் கூட நான் பார்க்க கூடாது. பயப்படாத மாமா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அழுகாத. நாளை காலையில் 5 மணிக்கு எழுந்து குளிச்சு சுத்தபத்தமா வாங்க. நாளைக்கு உங்களுக்கு நிச்சயம். நிச்சயார்த்தமா? எனக்கு கண்மணிக்குமா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? தெய்வமே தெய்வமே தெய்வமே. உள்ள போலாம். ஐயோ, நான் எங்க போய் சொல்லுவேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஏலே, என் மாமன் சொன்னது இங்க நிக்கிறவனு கேட்டுச்சாடா? போது மாப்பிள்ளைக்கு சக்க 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 நல்ல யோகமாடா. சக்க 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 சக்க. எங்கடா போற? இந்த பா, கூலிய ஒழுங்கா கொடுத்து ஒழுங்கா வேலை வாங்குறதும் உன் வேலை. பெரிய மனுஷன் போறப்போ எங்க போற ஏது போறேன்னு கேட்டுக்கிட்ட கொஞ்சம் போய். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு கண்மணிக்கு நிச்சயார்த்தம் முடிய போகுது. நிச்சயார்த்தம் முடிஞ்சவன அவளை வேலை வாங்குற வேலை வச்சுக்கிறாத. வச்சுக்கிட்ட பஞ்சர் ஆயிருவேன். பாப்பா, யாருக்கு பஞ்சர் ஆகுதுன்னு பாப்போம். கண்மணி மேல ஒன் சைடு இல்லம்மா, முஞ்ச பார்த்தாலே தெரியுத. நீ அந்த ஃபீலிங்கோட இரு, நான் போய் தட்டை மாத்திட்டு வந்துடுறேன். வரட்டா? பப்பப்ப பப்பப்பரி பப்பப்ப பப்பப்பரி தட்டத்தார. மாமா மாமா, என்ன மாமா அந்த மேஸ்திரி பையன் ரொம்ப நக்கலா பேசுறான்? உங்க பொண்ணுக்கு நிச்சயார்த்தம்னு அந்த மேஸ்திரி பையன் சொல்லல நீங்க? என் பொண்ணுக்கு நிச்சயம். யார் மாப்பிள்ளை? குறும்பு குறும்பு, அந்த விளையாட்டுத்தலம் போகவே இல்லப்பா. நேற்று ராத்திரி தானே மாமா நீங்க கண்மணி கையை என் கையில பிடிச்சு கொடுத்து, நீ தாண்டா எனக்கு மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு மாப்பிள்ள, நாளை காலையில கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிக்கலாம்னு அனுப்புனீங்களே, அதை தட்டு தாம்பரத்தோட வந்திருக்கேன். என் பொண்ணு கையை நீ தொட்டிய? எப்படா நீ தொடலாம்? அங்க மிதிக்கிற உன் மூஞ்சிக்கு என் பொண்ணு கேக்குதா? என் பொண்ணை பார்த்து தங்கத்தை கரைச்சு ஊத்தி வாத்து வச்ச சில மாதிரி பத்தி வச்சிருக்கேன். பால் ஊத்தாத கடுங்காப்பி கலர்ல நீ இருக்கு. உனக்கு ஏன் பொண்ணை கொடுக்கணுமா? எப்படிடா வரலாம் நீ? அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூசு சாரா வாங்கி கொடுத்து சம்பந்தம் பேசுறதுக்கு எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். போறோம்ல, ராத்திரி ஆனா கைய பிடிச்சு கொடுக்குறாங்க, காலையில மிதிக்கிறாங்க. மறுபடியும் அங்கே அறியா? எதுக்கு என் பெட்டி தூக்கி வெளியே வச்ச? பொட்டி இது பொட்டி, பெரிய ஆஸ்தி இது. பொட்டி தூக்கி வெளியே வச்சு இல்லாம சவுண்டா பேசுற நீ? இல்லையா, பெரிய ஆஸ்தி இருக்குது. 2 செட்டு 2 கீழி போன லிங்கி போன நாத்தம் நாத்தம். டேய், என் பெட்டிய காலையில அட்டி விட நீ? அது யார் வச்சு இந்த பொட்டி தெரியுமாடா? என் தாத்தா அணி வச்சு, எங்க அப்பா அணி வச்சு, இப்ப நான் அணி வச்சு, அடுத்து என் பிள்ளை பேர பிள்ளை அணிவிக்க போற பொட்டிடா. அது எங்க பரம்பரை சொத்து. அதை எவ்வளவு தைரியம் இருந்தா உன் காலால எட்டி உள்ள பண்ணிக்கிட்டே. இங்க பாரு, இந்த கை உங்கிற வேலையில வச்சுக்கிறாங்க. சொன்னா கேளு. யார் பாரு பெல்ல நோண்டுறது? அந்த பெல்ல நோண்டுறது போல இங்க வந்து கொஞ்சம் கை எடுத்து விடலாம்ல? சிவப்பு துண்டு கை எடுப்பா.
நீயா? என்னப்பா பிரச்சனை? 2 நாள் தாங்க பொட்டி உள்ள வச்சாங்க. 2 மாசம் ஆகுதுங்க. வாடகையும் கொடுக்கல, ஆளும் காலி பண்ண மாட்டாங்க. இந்த பொட்டியில இருக்கிற நாத்த லீக் ஆகி என் குடும்பமே கோமாவில் கடுக்குதுங்க. அதனால தான் அந்த பொட்டி தூக்கி வெளியே போட்டேன். என்ன கொடுமையா அது? சார் 2 நாள் தங்கினது போதுமேனு கிளம்புனேன். சரி போயிட்டு வாங்க தம்பின்னு இங்க தொட்டான் சார். அடடா. ஆஹா, இப்படிப்பட்ட அண்ணனை விட்டு எப்படா போறதுன்னு மனசு கேட்காம 2 மாசமா அண்ணன் ஒன்னியமா இங்க தங்கிட்டேன் சார். அந்த நம்பிக்கையில இங்க பெட்டி வச்சுட்டு போனா என் உசுறு குசுறான பெட்டிய காலில் எட்டி பிடிக்கா சார். ஆனா எத்தனை கேளுங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் கேக்குறேன். என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தாயா. 1000 இருந்தாலும் உயிருக்கு உயிரான நாத்தம் முடிச்ச பெட்டியத்துக்கு வெளில போட்ட தப்பு தாயா. அந்த ஆளை யாருன்னு நினைச்சேன்? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? அவர் வைகை புயல் தெரியுமா உனக்கு? பின்ன அவன தெருவுல மீற சூரியனாயா? எதையோ திங்கிற பண்ணியா? பொதி சுமக்கிற கழுதியா? இல்ல அந்த 2 இருக்கு. இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அந்த இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி. என்னை அசிங்கமா பாராட்டலாம் போதும். மூல பஞ்சாயத்தை தீத்து விடு. அப்படியா? அதான் மரியாதை. என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தான். அதனால கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. என்னங்க விடுடா கால்ல. விடுடா. விடு. என்ன அது? ஒரே நாத்துக்கு கால்ல ஏதோ மெட்டில வந்துக்கிறான். கால்லையா? எங்க? அண்ணா போய் சொல்றானே. கால்ல இல்ல செருப்புல. செருப்பு கழட்டா. தலை இந்த பக்கம். எங்க மிதிச்சோம்? என்னாலே தாங்க முடியலையா? அண்ணா அப்ப நான் புறப்படுறேன். சைக்கிளோட ஏறிக்கிட்டே போகுது. நாளைக்கு பாப்போம். இருங்க பஞ்சாயத்து பாய் தானே முடிஞ்சிருக்கு. இன்னும் மீதி இருக்குல்ல? இன்னும் மீதியா? ஆமா, இந்த கர்மத்தை எதுக்கு கையில வச்சுக்கிட்டு தூக்கி போடுங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது கர்மம். இல்ல பஞ்சாயத்துல தீர்ப்பு யார் பக்கம் மாறலாம்ல. இது தராசு முள்ளு மாதிரி கரெக்டா இருக்கும். கேவலம் நான் மனுஷன் தானே. அந்த மனித பாதுகாப்பு சட்டப்படி உன் குடும்பத்தை கோமா ஸ்டேஜ் கொண்டு வந்ததுக்காகவும் உன்னை மூச்சு முட்டை வச்சதுக்காகவும் அடிக்கிற அடியில உடம்பெல்லாம் புண்ணாயி பொணநாத்தம் வர அளவுக்கு அடிக்கணும். யார்? இவனை தானே. ஒன்ன தாண்டா பெலோ அட்ரா. அடிக்கிற அடியில பின்னிடணும். மறுபடியும் அதே வேலையை பார்த்துட்டு அடிக்காத. கொலகாரன் கீழே அடிக்காத. இப்பயாச்சும் ஒரு விடி வேலை வந்துச்சு. சைக்கிள் நிப்பாட்டுறதுக்கு. எப்பா பீடி கட்டு ஒண்ணு கொடு. எவ்வளவு ஆச்சு? 35 ரூபா 50 பைசா. வாங்கிக்க. யாரோட சைக்கிள் கை வைக்கிறது? யோ வண்டி எடுத்து 1 மாசம் ஆகுது இல்ல, வண்டியே விட மாட்டேன், வாடகையும் கொடுக்க மாட்டேன். ஐயா யாரா எப்ப பார்த்தாலும் நை நை அப்ப ஒண்ணு பேசுறான் இப்ப ஒண்ணு பேசுறான். யோ வண்டி எடுக்கும்போது வாடகை அப்புறமா கொடுன்னு சொன்னது உண்மைதான். அப்புறம் என்ன? யோ வண்டியை 30 நாளா வச்சிருக்கே, ஒரு அட்வான்ஸ் ஆகுது குடியா? எது அட்வான்ஸா? அட்வான்ஸ் கொடுக்கறதுன்னா வீடா? அப்படியே ஒரு வீடு குடி போனாலும் 1 மாசம் கழிச்சு அட்வான்ஸ் கேட்பனாயா? சரி நான் தெரியாம கேட்கறியா? இந்த வண்டி ஒண்ணு தானே. இந்த வண்டி எடுத்துக்கிட்டு நான் ஊரை விட்டு ஓடிட்டேனா? உன் முன்னாலதான் தெரியுறேன். அங்க நிக்கிறேன் இங்க நிக்கிறேன் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் வந்து அப்பப்ப பிடிச்சிட்டு வாங்கிட்டு போறேன். அப்புறம் உனக்கு என்ன சந்தேகம்? யோ வாடகை தான் கொடுக்க மாட்டேன். வண்டியாவது பேசாம கிட்ட விட்டு போயா. வாடகை கொடுக்காம வண்டி எப்படி விட முடியும்? எப்பதான் விட போறேன்? இப்ப நான் வண்டியை விட்டு வாடகை கொடுக்காம போயிட்டு வச்சுக்க. நாளை பொண்ணு அங்கிட்டு இங்கிட்டு கிராஸ் பண்றப்ப இந்த போற மாதிரி கடைக்காரன் கையை கட்டி என்னை கேவலப்படுத்த மாட்டியா? அப்புறம் என் கௌரவம் அந்தஸ்து என்ன ஆகுறது? இந்த ஊருக்குள்ள ஒரு வே மதிப்பான என்னையா? வண்டி விடுறப்ப காசு வரும் போயா. ரொம்ப உயிரை வாங்கிட்டு அப்புறம் இங்க வாயா. இந்த சின்னசாமி வந்தானா என் பேர்ல ஒரு சைக்கிள் எடுத்து கொடுத்து விடு. நான் தோப்புல இருக்கேன். கேள்ல சாரா வேண்டாம் சொல்லு. இன்னொரு வண்டி வேலை இருக்காயா? இன்னும் 1.5 வருஷத்துக்கு சைக்கிள்லயே வேலை இருக்கு. வாடகை கொடு சைக்கிளை கொடுன்றான். பிரதர் அப்படி உட்காந்து போக வேண்டியதானே? அது இல்ல, ஒரு நிமிஷம். அது சொல்லிட்டு வரல வேண்டியதானே. அதனால வரல நீட்டிட்டு சொல்றது. ஐயோ நான் அந்த விளையாட்டுக்கே வரலப்பா. நான் சொல்ல வந்ததே வேற. என்ன? செருப்பு பொட்டி மாதிரி சாதாரண பிரச்சனை இல்ல, காதல் பிரச்சனை. அப்பப்ப வந்து ஜம்ப் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு போறது பேர் காதல் இல்ல. கடைசி வரைக்கும் நின்னு ஃபைட் பண்றதுக்கு பேர் தான் காதல். நீ 10 நாளைக்குள்ள அந்த பொண்ணுக்கு ஒரு முடிவை சொல்லலைன்னு வச்சுக்க, அவங்க அப்பா மறுபடியும் சாராயத்துக்கு ஆசைப்பட்டு என்ன மாதிரி கேவலமான பயலுக்கு கையை பிடிச்சு குத்துருவான்ப்பா. அவளுக்கு நீதாப்பா ஒரு நல்ல முடிவை சொல்லணும். அவ ஊர் விட்டு போறதுக்குள்ள ஒரு நல்ல முடிவை நான் அவளுக்கு சொல்றேன். இப்பயாச்சும் நான் சொல்றத கேட்டானே. அப்பாடா. அப்பானா அம்மாவோட புருஷன். அப்பாடானா என்ன? அப்பாடானா அப்பாடா. அப்பாடா 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 ஆளை விட்டா. அப்படியே புள்ளியாரப்பா, என் கஷ்டம் உனக்கு நல்லா தெரியும். ஒருத்தன் என்கிட்ட இந்த சைக்கிள் எடுத்து போய் 2 மாசம் ஆகுது. வண்டியே உள்ள வாடகையும் தெரியல. யார் அவன்? இங்க இங்க இங்க. அதான்ப்பா குண்டக மண்டக பாட்டிப்பா. மிஸ்டர் பிள்ளையார் இருக்காரு. அவர் ஞானப்பழ மாதிரி பெரிய பெரிய கேஸ் தான் அவர் டீல் பண்ணுவாரு. நான் ஒரு ஜூனியர். இந்த மாதிரி சின்ன சின்ன சைக்கிள் கேஸ்லாம் நான் தான் பஞ்சர் போடுறேன். 1000 ரூபாய் சைக்கிள் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டேனா பிள்ளையாருக்கு 10 ரூபாய் தேங்காய் உடைப்பேன்பா. ஓ ஐ அப்பா, எதை அடக்கினாலும் இதை அடக்க முடியலப்பா.
ஓ ஆயி. அப்பாடா 2 லிட்டர் தேரும். அடாடாடாடாடா இறங்குனது இந்த காத்து தானா? இங்க வரா காத்து பண்ண மாதிரி கரெக்டா பம்போட வர்றாரு ஒருத்தர். ஹலோ பிரதர். ஓ நீங்க தானா? என்ன எப்பயும் பிகிலோட அலைவீங்க, இப்ப பம்போட அலைறீங்க? பம்பு யாருது? சைக்கிள் யாருது? இது என்னையா கேள்வி? ஏன் சைக்கிள் தான். பம்பு என்னதான்? நான் ஏன் கேட்டேன்னா உன்கிட்ட எதை பேசினாலும் தெளிவா பேசணும். தெளிவா பேசு. எனது சைக்கிளுக்கு கொஞ்சம் காற்று அடிக்கிறீர்களா? வீல் இங்க இருக்கின்றது, பிகில் அங்க இருக்கின்றது. நான் அந்த பக்கம் செல்கிறேன். காற்றை கவனமாக நிரப்புங்கள். ஆ இந்தா ஆ கும்தா ஆ இந்தா ஆ கும்தா ஆ இந்த முடிஞ்சுதா. ஹலோ ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். காத்தடிச்ச கூலி அளவு? காத்துக்கெல்லாம் நாங்க காசு வாங்குறது இல்ல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். காத்தடிக்க வந்த காத்தவராயன் பாடி. எங்க போறீங்க? என்ன சார் ஏன் ஜெயிக்க எடுத்து நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? காத்து இல்லாம இந்த வண்டி ஓடுமா? காத்து இல்லாம எந்த வாகனம் போகாது பிரதர். அப்ப இந்த வண்டி ஓடுறது உள்ள இருக்க என் காத்துனால இல்லையா? டெபினெட்லி. அப்ப இந்த வண்டி யாருக்கு சொந்தம்? ஆஹா ஆரம்பிச்சுட்டாயா. போதுமா? காத்து பொல்லா ஊர்ல இல்ல காத்து. பாப்பா வேலைய பார்த்துட்டு இருங்க பிரதர். என்ன? உங்க சைக்கிள் இங்க இருக்கு, எங்க காத்து எங்க? தெளிவா கேக்குறேன். உங்க சைக்கிள் இங்க இருக்கு, நாங்க அடிச்ச காத்து எங்க? காத்தோட காத்தா கலந்துருக்கோம். வேணும்னா அந்த பொம்பளை 2 குத்து வேணா குத்தி எடுத்துட்டு போ. இந்த குத்துற வெல்லாம் வேண்டாம். நீங்க புடிங்கி விட்ட காத்த என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த சைக்கிள் நீங்க எடுத்துட்டு போங்க. இங்க பாரு நல்லா நாம இங்க இருப்பா. என்ன பாக்குறப்பல இதே வேலைய செய்றீங்க. இங்க பாரு புடிக்கல சொல்ல கூட விட்டு போறீங்க. இங்க பாரு இங்க ஒழுங்கா கட்டற நாயே. டேய் காத்து காத்துக்கு நான் எங்கடா போவேன்? ஒருத்தன் எல்லாத்துக்கிட்ட காசு வசூல் பண்ணிட்டு இருக்கா சாமி. என்னது கடவுளை காட்டுறானா? வா போய் பாப்போம். போடா போ அண்ணே. 100 ரூபாய் 2 பேரும் சேர்த்து 150 ரூபாய் போடுங்க. ஏய் இது என்ன கத்திரிக்காய் வரமா போங்கிட்டு 100 ரூபாய் சார். கடவுள கல்ல பக்கமா 100 ரூபாய். கடவுள கல்ல கட்டமாயா 100 ரூபாயா 100 ரூபாய். ஆ 100 கடவுள கல்ல பாக்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். ஏன்பா கடவுள் கண்டிப்பா கண்ணுக்கு தெரியவரா? ஏய் குடுக்குற பூரா பைத்தியக்காரனா? கடவுளை கண்ணுல காட்டலனா வாங்கின 100 இன்னும் 100 ரூபாய் போட்டு 200 தரேனே வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா சாமி, இவன் நம்ம கிட்ட வசூல் பண்ணிட்டு ஏமாத்தி ஒண்ணா சும்மா விட்டுருவோமா? கடவுளை எப்போ எங்க காமிக்க போற? வர்ற வெள்ளிக்கிழமை காலங்காத்தால 6 மணிக்கு எல்லாரும் கக்கூஸ் போய் சுத்த பத்தமா குளிச்சுட்டு என் கூட மலைக்காட்டுக்கு வந்தீங்கன்னா கடவுளை கல்ல காட்டுறேன். 100 வர வெள்ளிக்கிழமை எங்களுக்கு எல்லாம் 200 ரூபாய் இருக்கு. கண்டிப்பா. கடவுள் யோ இந்த லோகத்துல எந்த ஊர்ல எவன் ஏன் கடவுளை பாத்துருக்கான்? சாமி எனக்கு ஒரு 100 ரூபாய் கடன் கொடுக்க முதல்ல. குடு நம்மால் தான். உனக்கு 200 இருக்கு. கடன் வாங்கி கொடுக்குற கண்டிப்பா காட்டிருக்கீங்க. கண்டிப்பா காட்டணும்ப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமாப்பா, எல்லாரும் நம்ம ஐயர் மாதிரி குளிச்சுட்டு சுத்தமா வரணும். இந்த மாதிரி கப்பு வடையோட வந்தா கடவுள் புடி ஓடி போயிருவாரு தெரியுதா? அப்புறம் எல்லா ஆம்பளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல. ஏன்னா கல்யாணம் ஆம்பளை தான் மெயினா வரணும். வரட்டா அப்படியே அண்ணனுக்கு வெளியே விடுங்க. ஏயா என்னையா கடவுள் இருக்காரு நீங்க அர்ஜென்டா கூட்டிட்டு வந்து எங்க கடவுளையும் காணும் ஒன்னையும் காணும். அவர் என்ன லாண்ட்ரியா? அர்ஜென்ட் ஆர்டினரிங்கிறதுக்கு அவர் கடவுள். மெதுவாத்தா வருவார். எங்க வருவார்? எல்லாரும் அந்த மலை உச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதாவது கதை கீது விட்டமாவன எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாத்துட்டீங்களா? கடவுளை காட்டலன்னா வாங்கின 100 ரூபாவை 200 ரூபாவை திருப்பி தரேன்னு சொல்லியிருக்க. நீ மட்டும் கடவுளை காட்டல. 200 அல்பம். கடவுளை காட்டலன்னா தலைக்கு 2000 ரூபாய் தரையா. 2000 ரூபாய். எல்லாரும் அங்கேயே பார். கடவுள் வருவார் பார். அப்பா வந்துட்டியா? ஐயா வந்துட்டியா? சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. இவங்க முன்னால என் மானத்தை காப்பாத்திட்டியப்பா கடவுளே. எங்கடா எனக்கு ஒண்ணுமே தெரியலையடா. அங்க மாரியா எவ்வளவு பிரகாசமா நிக்கிறாருன்னு. ஐயா எங்க தெரியுறாரு? தெரியல உனக்கு? தெரியலையே. சத்தியமா தெரியலையா? சத்தியமா தெரியலையே. பாவம் பண்ணிட்டடா. பாவம் பண்ணிட்ட பாவி பயலே. எவன் பொண்டாட்டி பத்தினியோ அவன் கண்ணுக்கு தாண்டா கடவுள் கண்டிப்பா தெரிவாரு. அங்க வர திருக்கிறாரா? என்னையா நீ கேடத்தனமா வளர்ற? என்னையா தெரியுது? அறிவு கட்டவனே 100 ரூபாய்க்கா இத்தனை பேர் மத்தியில ஆத்துக்காரி விட்டு கொடுக்க முடியுமா? விட்டா நாளைக்கு இவனே ஆத்துக்காரி கையை பிடிச்சிருவான். ஆமா கடவுளே. ஊர்ல இருந்து வர்றப்போ ஒத்த பைசா கூட இல்லாம வந்தேன். ஆனா இந்த ஊர் இடிச்ச வாங்கிட்ட 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். இதே டைலாக்க வச்சு பக்கத்து ஊர்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட வேண்டியதான். வர்றேன் கடவுளே.
நான் வந்து நான் தான்டா முதல்ல பேசணும். சரி பேசுங்க. நான் தான்டா முதல்ல உட்காரணும். சரி சிட்டு. உன்னை இன்னைக்கு ஒரு வழி பண்ணலான்னு தான் வந்து. சரி. நான் எப்ப கோபத்துல வந்தாலும் ஒன்ன ஏதாவது பாட்டு பாடுறது, இல்ல இந்த ஃப்ளூட் வாசிச்சு என்ன மயக்கிறது. தேங்க்யூ. உட்கார். இவ்வளவு அழகா எப்படி வாசிக்கிற நீ? ஐயா நீங்க ஃப்ளூட்னு எழுதி காமிச்சாலே எனக்கு வாசிக்க தெரியாது. அந்த லட்சணத்துல இருந்தானா சின்ன வயசுல திருவிழாவில் ஒரு ஃப்ளூட் வாங்கி கொடுங்கன்னு ஆசைப்பட்டு கேட்டேன். நான் வாங்கி கொடுத்தனே. வாங்கி கொடுத்தீங்க ஓசில. அதுல ஆரம்பத்துல சத்தம் மட்டும் தான் வந்தது. அப்புறம் நீங்க சொன்ன மந்திரத்தெல்லாம் பிராக்டிஸ் பண்ணா இப்ப அந்த சாதாரண சத்தம் சங்கீதமா மாறி போச்சு. அதெல்லாம் இருக்கட்டா. இத்தனை நாள் எங்க போய் தொலைஞ்ச நீ? உட்காந்தே சொல்லாமா? நின்னுகிட்டே சொல்லு. டிவில உலக செய்திகள் பார்த்துட்டு இருந்தேன். ஏண்டா நம்ம ஊர் செய்திகள் போதாதா? உலகத்துக்குள்ளதானே ஊர் இருக்கு. சரி சொல்லு. துருக்கியில் ஏற்பட்ட பூகம்பத்துல கிட்டத்தட்ட 13,000 பேர் செத்து போயிட்டாங்க. நம்ம நெல்சன் மண்டேலால அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஐயா அசிங்கம் அசிங்கம். இந்த ஹஜ் புனித யாத்திரை போனாங்கல்ல, அதுல ஒரு 200-300 முஸ்லிம்ஸ் கூட்ட நெரிசல் தாங்காம மூச்சு முட்டி செத்து போயிட்டாங்க. ஈஸ்வரா மகேஸ்வரா. எல்லாத்த விட இந்த கிளின்டன் பிரச்சனை தான் மண்டையை போட்டு குடஞ்சிட்டு இருக்கு. என்னது அந்த மோனிகா லெவன்ஸ் இல்ல, அவ ஏகப்பட்ட தண்ணி காமிச்சிட்டு இருக்கா. அந்த தண்ணி பிரச்சனை வேணாண்டா. இருக்கிறது பத்தாதுன்னு புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. அது வயாகரா. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? குடையாம குடைய கொடுங்க. முதல்ல கோயிலுக்கு போகணும். கோயில் வேலையெல்லாம் அப்படி விட்டுட்டு வந்துட்டேன். நீங்க முன்னாடி போங்க, உங்களுக்கு முன்னாடி நான் வந்து சேர்ந்துருவேன்.